வாங்க நண்பர்களே, கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். தொடர் சரிவில் காணப்பட்டது நேற்று ஒரு அதிரடியான ஏற்றத்திற்கு பிறகு மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் சரிவு பேரளவு இல்லாமல் கடுமையான சரிவாக காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் எந்த அளவுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 125 ரூபாய் அப்படின்ட்டு ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ₹2 விலை சரிஞ்சு காணப்படுது. 1 கிலோ வெள்ளியோட விலை 1,25,000 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. வெள்ளியோட விலையானது அதோட உச்சபட்ச விலையிலிருந்து இதுவரை 4,000 சரிஞ்சு காணப்படுது. 1,29,000 1,25,000 வந்திருக்குது. மேலும் இந்த வாரத்தில் 1,23,500 1,21,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் 24 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 10,003 ரூபாவாக காணப்படுது. இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 10,200 குறைந்தபட்சமாக 9,600 9,800 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக சரிஞ்சிட்டு இருக்கு. 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 80,024 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80,600 ஏற்றமாக இருந்தால் சரிவாக இருக்கப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 78,500 79,100 200 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 9,170 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் தொடர்ச்சியாக நீடிக்குது. அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 75,000 மேலே காணப்பட்டது, இப்போ 73,000 வந்திருக்கு. இதுவே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறதில்ல. 8 கிராம் 73,360 ரூபாயாக காணப்படுது. இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 73,360 காணப்படுறது. மேற்கொண்டு நம்மளுக்கு 73,600 700 குறைந்தபட்சமாக 71,800 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இந்த 22 கேரட்டோட 8 கிராமோட விலை இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்றங்களை பெற்றாலும் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கு. இதற்கு முக்கியமாக இந்திய பங்குச்சந்தையில் சிறப்பான சில பங்குகள் சொல்லலாம். வங்கி சார்ந்த பங்குகள் இந்திய பங்குச்சந்தையில் சிறப்பாக செயல்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வங்கி, எஸ்பிஐ, அது மட்டும் இல்லாமல் HDFC வங்கி போன்ற வங்கிகளின் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதன் காரணமாக நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தையில் அவ்வப்போது ஏற்றம் சரிவு மாறி மாறி காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தை ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு இந்த பங்குகள் காரணம். அதே போல் இந்த பங்குகளின் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுத்துருக்கு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்தியா மேலே 25% வரி விதிச்சிருக்காரு. இதோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக பின்னணியில் நடந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக இதன் தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை நிர்ணயிக்கிற முக்கிய காரணியாக இங்கு பார்க்கப்படுது.